வெல்கம் டு வில்லேஜ் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாழைப்பூ கூட்டு செய்கிறது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். முதல்ல இந்த வாழைப்பூவில் நம்ம கூட்டு செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை எப்படி எடுக்கணுங்கிறத பார்க்கணும். மேல் டாப்பில் உள்ள இந்த பூவெல்லாம் உதுத்து போட்டுருங்க, அது வேண்டாம். ஒரு மாதிரி இந்த ப்ரௌன் இல்லாமல் சகப்பு இல்லாமல் இருக்கும், அது வேண்டாம். ஒரு வெள்ளை கலரில் இருக்கும் பாருங்கள், நான் எடுத்து போடுறேன் பாருங்கள். இதெல்லாம் வேண்டாம், தூர போட்டுடலாம். கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் வந்துருச்சு. இப்போ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அது கொஞ்சம் ரொம்ப துவர்க்கும், அதுக்காண்டி தான் மெயினாக சொல்கிறோம். பொதுவாகவே இந்த வாழைப்பூ வந்து துவர்ப்பு தன்மை உள்ளது தான், ஆனாலும் அதையும் நம்ம துவர்ப்பு இல்லாத அளவுக்கு கொஞ்சம் நல்லா மேட்ச் பண்ணி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுங்கிறத பாருங்கள். எவ்வளோத்துக்கு உரிச்சி எடுக்க முடியுமோ அவ்வளோத்துக்கு உரிச்சு எடுத்துகிட்டு மீதியை இந்த முட்டை தனியாக வைங்க, அதையும் நம்ம இந்த கூட்டிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதை எடுத்துக்கிட்டோம். இதில் 2 விதமான பொருளை நம்ம நீக்கணும். என்னதுன்னா, முதல்ல வந்து ஒரு நீளமான குச்சியில் ஒரு உருண்டையாக தீக்குச்சி எப்படி மேலே மருந்து வச்சுருப்பாங்க அதே மாதிரி இருக்கும், அது பேர் கள்ளம் நம்ம சொல்லுவோம். அதை முதல்ல எடுக்கணும். ஒவ்வொரு இதுலேயும் எடுக்கணும், அது கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது, பொரியலில் இருக்கவே கூடாது. அது கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, அது வந்து இருந்தால் விஷம்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை, ஆனாலும் அதை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. தெரியுதா, ஒரு நீளமான குச்சியில் அப்படி மருந்து வச்ச அந்த தீக்குச்சிக்கு மருந்து மேலே வச்ச மாதிரி இருக்கும். இதையும் எடுத்துடணும். 2வது இன்னொன்று என்னென்னா, கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காய தொலி சொல்லுவோம், வெங்காயத்தாள் மூலம், அது மாதிரி சின்னதாக வெள்ளை கலரில் இருக்கும். அதுவும் ஒவ்வொரு பூலையும் இருக்கும். இது 2யுமே நம்ம வாழைப்பூலேருந்து எடுக்கணும். வாழைப்பூ கூட்டு செய்கிறது ஈஸி, ஆனால் அதுக்கு பொருளை எடுத்து வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனாலும் அந்த கூட்டு வந்து ரொம்ப ருசியானது, ஆரோக்கியமானது, ப்ளஸ் மருந்துக்கும் நிறைய பயன்படும். சிறுநீரக கல்லடைப்பு உள்ளவங்களுக்கு இந்த இது ரொம்ப மருந்தாக உதவும். வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே சூப்பு செஞ்சும் சாப்பிடலாம். இன்னொரு விஷயம் நான் செய்யும் போதே காட்டுறேன் பாருங்கள். இதை வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி கூட எடுத்து சாப்பிடலாம். இதுக்கு எந்த மசாலா ஜாமானும் கிடையாது, அவிச்சு எடுத்து அப்படி கூட சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த கல்லத்தையும் எடுக்கணும், அந்த வெங்காயத்தாள் மாதிரி இருக்குல்ல அதையும் எடுத்துட்டு வச்சுக்கிடணும். ஒவ்வொரு பூவாக எடுக்கணும். கொஞ்சம் நுணுக்கமான வேலை தான், இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்துடணும். எடுத்த பிறகு ரொம்ப சுலபங்க இந்த கூட்டு செய்கிறதுக்கு. ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. எடுத்துட்டு இது வெட்டுறது வந்து ஒரு பூவை வந்து ஒரு இதை வந்து 2ஆக வெட்டிக்கிடலாம். இதை வந்து போடுறது வந்து ஒன்று நீத்தண்ணின்னு சொல்லுவாங்க, அதில் போடலாம். இல்லைன்னா கழனி, நம்ம அரிசியை களைஞ்சி போடுறோம், இந்த கழனியில் போடலாம். 2மே இல்லைன்னா பச்சை தண்ணியில் போட்டுக்கோங்க. நீத்தண்ணிலையும் கழனிலையும் போட்டால் டேஸ்ட்டு கூட கொஞ்சம் கொடுக்கும். நம்ம இல்லை அதனால் நான் பச்சை தண்ணியில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் செய்யணும்னு ஐடியா இருந்தால் நீத்தண்ணியோ கழனியோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இது வெட்டுறதுலாம் சுலபமாக 2 வெட்டோ 3 வெட்டினாலே போதும். நீளமாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வெட்டியாச்சு. இதுக்கிடையில் இந்த மொட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே அந்த பூவை உரிக்க முடியாது. அதை என்ன பண்ணலாம், இந்த மொட்டை ஃபுல்லுமே நம்ம போட்டலாம். அதை எப்படி வெட்டணுங்கிறத பாருங்கள். கத்தியை வச்சு இப்படி நீல வாக்கில் ஒரு 5-6 கட் பண்ணிக்கோங்க. எதுக்குன்னா பொடிசாக எவ்வளோத்துக்கு அரியணும். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி நம்ம கத்திட்டு கொஞ்சம் கீறிக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எவ்வளோ சிறுசாக அரியிறோமோ அவ்வளோ சிறுசாக அரிஞ்சிக்கோங்க. அதையும் அதோடய சேர்த்து வேக வச்சிடலாம். இந்த மொட்டும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இவ்வளோதாங்க, வெட்டியாச்சு. இப்போ இது கூட நம்ம உப்பும் மஞ்சத்தூளையும் மறக்காமல் போட்டுருங்க. கண்டிப்பாக வேகும் போதே போட்டுருங்க. உப்பு மஞ்சள் பொடியும் 2யும் போட்டு நல்லா கலக்கிட்டு அடுப்பை பற்ற வச்சுருங்க.
இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இது கொதித்து வரும்போது கொதியும் ஒரு 5 செகண்ட்ஸ் மட்டும் கூடையே இருந்து கிண்டுங்க. ஏன்னா இது பொங்கி வடிஞ்சிரும். ஆனால் ஒரு 5 செகண்ட் நம்ம கிண்டி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளேயே இருக்கும், பொங்காது. அந்த பூவு வேஸ்ட்டாக போகாது. அதுக்கு தான் மெயின். அது தண்ணி ஃபுல்லாக வெளியில் வடியாது. பொங்கி வர பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த பால் பொங்குற மாதிரி பொங்கிடும். அப்போ மட்டும் ஒரு 5 நிமிஷம் நின்று கிண்டி விட்டுறணும். கொதிக்க போதுங்க. சைட்லலாம் வந்துருச்சு. இப்படி தாங்க. இந்த டைமில் நம்ம மறக்காமல் ஒரு 5 செகண்ட் அதில் நின்று கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 2 விஷயம் இருக்குது. தண்ணியும் வெளியில் போகாமல் இருக்கும் அந்த பூவோட, அடுப்பும் வேஸ்ட் ஆகாதுங்க. ஒரு 5 செகண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வெளியில் வரவே வராது. அப்படியே உள்ளேயே கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. இந்த வாழைப்பூக்கு உண்டான ஸ்பெஷல் கண்டிப்பாக அது பொங்கியும் ஒரு 5 செகண்ட் வெளியில் வரும். அது நம்ம நின்று கிண்டி விட்டோம்னா போதும். வெந்துருச்சு. வெந்த பிறகு இந்த தண்ணியை வடிச்சிருங்க. அதை அப்படியே சாப்பிட்லாம், ஆனாலும் துவர்க்கும். இதுக்கிடையில் ஒரு தேங்காயும் திருவி வச்சுக்கோங்க. இந்த வேக வச்சுருக்கோம்லாங்க, இதை என்ன பண்ணணும்னா நல்லா கை சூடு தாங்குற அளவுக்கு நல்லா புழிஞ்சு, இந்த கொலக்கட்டைக்கு வைப்போமே அதே மாதிரி நல்லா புழிஞ்சுக்கிடணும். எதுக்குன்னா அந்த தோர்ப்பு தண்ணி நீங்கிறதுக்காண்டி பண்ணுறோம். நான் எதுக்கு உப்பும் மஞ்சள் பொடியும் போட சொன்னோம்னா, இதை அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் இல்லை நம்ம பொரியலாக தான் செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டோம்னா அதை உதுத்து விட்டுக்கோங்க. நல்லா உதுத்து விட்டுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றிடுங்க. கடுகு போட்டுக்கோங்க. உரப்புக்காண்டி 2 வத்தலோ 3 வத்தலோ. நம்ம இந்த உதுத்து வச்சுருக்கோமே வாழைப்பூ, வேக வச்சதை உதுத்து வச்சுருக்கதை அதில் போட்டு நல்லா கிளறணுங்க. உப்புலாம் போட தேவையில்லை, ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். அதுவே போதுமானதாக போட்டிருப்போம். இதுவே போதுமானது, இறக்கிடலாம். இல்லை அந்த தோர்ப்பு எனக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னு விரும்புகிறவங்க நம்ம தேங்காய் திருவி வச்சுருக்கோமே அதையும் இது கூட சேர்த்துக்கிடலாம். இப்படியே வச்சாலும் போதுமானதான். தேங்காய் சேர்க்க வேண்டாங்கிறவங்க அப்படி வச்சுக்கோங்க. தேங்காயை போட்டு தேங்காய் மட்டும் லைட்டாக சூடு வந்தால் போதும், இறக்கிற வேண்டியதாங்க. சிம்பிளானது பொரியல். ஆனால் என்ன கொஞ்சம் அந்த குப்பை எடுக்கிறதும்பாங்க, கீரை இதேமாதிரி குப்பை எடுக்க மட்டும் கொஞ்சம் கடினம், ஆனாலும் ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது எப்படி செய்யணுங்கிறத விட இதுக்கான அந்த ப்ரொசீஜர் ஃபஸ்ட்டு இருக்கிறதையும் எப்படிங்கிறத அனுப்புங்க. இதில் எதுவும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ எப்படி இருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.